இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கே இடையேயான கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. 4வது டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து அணி வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட பொழுது இந்திய அணியுடைய அபார ஆட்டத்தால டிராவில் அந்த போட்டி முடிந்திருக்கு. ஆனா இங்கிலாந்து அணி 2-1 அப்படின்ற கணக்குல இன்னமுமே முன்னிலையில தான் இருக்காங்க. இதனால தொடர சமன் செய்ய இந்திய அணி கடைசி போட்டியில வெல்ல வேண்டும் அப்படின்ற கட்டாயத்திலுமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்திய அணி வீரர்கள் நேற்று ஓய்வெடுத்து விட்டு இன்று பயிற்சிக்கு திரும்பியிருக்காங்க. ரிஷப் பண்ட் காயம் காரணமாக விலகி இருக்க நிலையில துருவ் ஜூரல் அவர்கள் களமிறங்க வாய்ப்பு இருக்கா. அதே போல ஆகாஷ்தீப் மற்றும் பிரசித் கிருஷ்ணா ஆகியோருமே களமிறங்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் கடந்த போட்டியில பும்ரா சோர்வடைந்தது வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கு. இந்த நிலையில இந்திய அணியுடைய பயிற்சியின் போது தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் லண்டன் ஓவல் மைதானத்துல பிட்ச் தயாரிப்பாளருடன் மோதல்ல ஈடுபட்டது தெரிய வந்திருக்கா. இந்திய அணி வீரர்களுடைய பயிற்சிக்கு ஓவல் மைதான ஊழியர்கள் செய்து கொடுத்துள்ள ஏற்பாடுகள் அதிருப்தியாக இருக்கா. சோ இதனால இந்திய வீரர்களும் கௌதம் கம்பீர் அவர்களுமே ஊழியர்களிடம் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்துல கௌதம் கம்பீரிடம் வந்து ஓவல் மைதான ஊழியர் பேச தொடங்கியிருக்காரு. அப்போது கம்பீர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நீங்க சொல்ல தேவையில்லை, நீங்கள் சென்று யாரிடம் வேண்டுமானாலும் புகார் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனை பற்றி கவலை இல்லை அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. சோ இவங்களுக்குள்ள நடந்த விவாதத்துடைய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ பொதுவாகவே கம்பீர் அவர்கள் அடிக்கடி டென்ஷன் ஆக கூடியவர் தான். ஆனால் இது போன்ற விஷயங்கள்ல அவர் இதுவரைக்குமே டென்ஷன் ஆனது கிடையாது. பல சீரியஸ்ல தலைமை பயிற்சியாளராக இருந்தவர். அவரையே இந்த அளவிற்கு கோபப்படுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கு அப்படின்னு ரசிகர்களுமே கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இன்று கண்டிப்பாக கௌதம் கம்பீர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இதை பற்றி என்ன நடந்தது அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.